கோயம்புத்தூர் போகலாமா? ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு. அப்பா வண்டியில் வர ரன்னிங்லேயே கொலை வந்து பட்டுட்டு போட்டுருச்சு. கொலவிட்ட கொத்துவான கையோடையே நவீன பிக்கப் பண்ணிட்டு வந்து காரில் எடுத்துகிட்டு வந்து கிட்டலாம் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். போகிற வரல அப்படியே வெள்ளக்கோயிலில் ட்ரோன் ஓட்டுற நம்ம மதுவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அங்கே ஓசியில் ஒரு பாதாம்பழை போட்டு கிளம்புனது தான் தெரியும். காங்கேயத்தில் கண்ணா முடியல. எந்திரிச்சு பார்த்தா கோயம்புத்தூர் வந்துருச்சு. எந்திரின்னு கோயம்புத்தூர்ன்றாங்க. ரைட்டுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா மண்டபமே ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி ரைட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு லைட்டு ஸ்டாண்டில் ஏற்றி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே போய் அவுட்டோர் மண்டபத்தை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே பொறுப்பாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனால் அற்புதமான பிரியாணி ஒன்று, செம பசி, ஃபுல் கட்டி முடித்த கையோட வெளியே வந்து பார்த்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்துச்சு. சரி ரைட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கையை பார்த்துட்டு மாப்பிள்ளையோட ப்ரொப்போசலை பார்த்துட்டு ரைட்டுன்னு கிளம்பி ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ஆள் விடுங்கடா சாமின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆள் விடுங்கடா சாமின்னு சொல்லி கிளம்பி வந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு. ரூம் போட்டு ஃபேமஸாக ரூம் கேட்ட பாவத்துக்கு ஓயோல ரூம் போட்டு ரூம் பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நாளைக்கு எதுவும் வெப்சைட்டில் எதுவும் நம்ம எதுவும் படம் எதுவும் வந்துருமோ குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு பல்லு கூட விளக்காமல் வேகமாக கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. ஃபைனலி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. மணி பார்த்தீங்கன்னா 4:43 ஆயிடுச்சு. கார்டு காப்பி பண்ணியிருக்கோம். கார்டு காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக கிளம்பி ஊருக்கு போக வேண்டியதான். மணி இங்கேயே 4:30 ஆயிடுச்சு. கார்டு காப்பி பண்ணி அப்படின்னு பார்த்தா ஒரு 6 மணி ஆயிரம் கிளம்புது. கரூர் எப்போ வீடு போய் சேர போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். இங்கே பாருங்கள், மண்டபமே காலியாகி யாருமே இல்லை, கதவையே சாத்திட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒன்றும் கிளம்பல, இப்போ தான் கிளம்புறோம். கரூருக்கு ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா மணி 11:30 போயிடுச்சு. ரைட்டு மழை வேறு, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து 2 போட்டோவை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.